அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவதங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான வீடியோக்கள் லாஜிக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆதரவு கொடுங்க. இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரையை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது எந்த ஓரையில் என்ன செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சூரிய ஓரையை பார்க்க போகிறோங்க. சூரிய ஓரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அரசு சார்ந்த அனைத்து விதமான வேலைகளும் நீங்கள் சூரிய ஓரையில் செய்யலாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு எழுதி போடுறீங்க, அரசு சம்பந்தமான பணிக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ ஒரு தலைவரை பார்க்க போகிறீங்க, பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போகிறீங்க, ஒரு எம்எல்ஏ எம்பியை பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஓரையில் போகும்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதேமாரி இது மருத்துவம், ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது சூரிய ஓரையில் போய் மருத்துவரை பார்க்கறது, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறது, மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது, இதெல்லாம் சூரிய ஓரையில் செஞ்சால் நோய்கள் விரைவாக குணமாகுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாங்க. இது சூரியன் உரையில சுபகாரியங்கள், அதாவது கல்யாண பேச்சு, இதை மட்டும் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா சூரியன் சொல்றது தான் என்ற ஒரு கர்வம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தான் என்ற ஒரு ஆங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றது அப்படிங்கும்போது ஒரு கல்யாண காட்சிகள் பேசும்போது சூரிய உரையில பேசக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு 4 பேர் பேசும்போது நான் பேசுறதுதான் கரெக்டுன்னு சொல்லி வரும்போது அங்க பிரச்சனையை கொடுக்கும். அந்த இது மட்டும் செய்யக்கூடாதுங்க. மற்ற இந்த நான் சொன்ன இதை பூரா சூரிய உரையில செஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.